என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அந்த சூரியனின் செட்டைகளின் நிழலிலே, செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. செட்டைகளின் கீழ் எப்படி ஆரோக்கியம் இருக்கும்? செட்டை என்பது ஒரு பறவைகளுக்கு கொடுக்கப்படுகிற ஒன்று. செட்டைன்னா பறவைகளுக்கு தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் சூரியனுக்கு ஒரு செட்டைகள் இருக்கிறதாக ஆண்டவர் சொல்லுகிறார். சூரியனுக்கு என்ன இருக்கான்? செட்டை இருக்கு. அந்த செட்டைகளின் கீழே என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். அப்படி சொல்லலை, ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லலை, ஆரோக்கியம் இருக்கும். ஸோ ஒரு ஹெல்த்தி, நமக்கு ஒரு சுகபலன் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சூரியனின் செட்டைகளின் கீழ், அந்த சூரியனின் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பொதுவாக சூரியனுடைய கதிர்கள், சூரியன் உதிக்கும் போது அதனுடைய கதிர்கள் நம்மேல் படுகிறது. அந்த கதிர்கள் தான் செட்டை. அந்த கதிர்களைத்தான் செட்டைகள் என்று சொல்லப்படுகிறது. அந்த கதிர்கள் நம்மேல் படும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும். பொதுவாகவே ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுடைய காலை வேளை வெயில் சரீரங்களில் படுவது நமக்கு ஒரு நல்ல காரியம். இன்றைக்கி சில நேரங்களில் சில தம்பிமார்கள்லாம் காலை சூரியனை பார்க்கவே அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டை விட்டே 11 மணிக்கு தான் எந்திரிச்சு வெளியே வருது. சில ஆத்து மக்கள் 10 மணிக்கு தான் வருது. சூரியன் உதிக்கிற சமயங்களில் நாம் வாக்கிங் போகணும். இல்லைன்னா நம்ம வீட்டு முன்னாடியாவது ஒரு 2 செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரியாவது வெயிலில் நிற்கணும்னு சொல்லுவாங்க. அந்த காலை கதிர்கள் நம்ம மேலே படும்போது நம்முடைய ஸ்கின்ல கூட நோய் வராது. அது ஒரு ஆரோக்கியம் என்று சொல்லுவார்கள். சரிங்களா? இப்போ சாதாரணமான ஒரு சூரியனுடைய கதிர் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குமையானால், கர்த்தரே நமக்கு என்னவாய் மாறுகிறாராம்? சூரியனாய் வருகிறார். அல்லேலூயா. கர்த்தரே சூரியனாய் வருகிறார். யாருக்கு வருகிறாராம்? யாருக்கு ஆண்டவர் சூரியனை போல் வருகிறார்? அவருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மக்களுக்கு. அல்லேலூயா. நமக்கு சூரியனுடைய தாக்கங்கள் பகல் வேளையில் அதிகமாக இருக்குது. நாம் சில நேரங்களில் ஐயோன்னு அவஸ்தைப்படுகிறோம். வெயில் உஷ்ணங்கள், இந்த வெயிலெலாம் பார்த்திங்கன்னா சில நேரம் அடிக்கிற போது திருப்பூர் மாவட்டங்களில் இருக்க முடியாது. மற்ற நாட்களில் கூல் கிளைமேட்டில் நல்லாயிருக்கும். அங்கே வெயில் அடிச்சதுன்னா தாங்க முடியாது. நம்ம ஊரில் தாங்கி கொள்ளலாம். இந்த கடற்கரை காற்று என்னமோ நம்மளை கொஞ்சம் தாங்க வைக்குது. ஆனால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, அதிகமாக வெயில் வந்துருச்சுன்னா. அந்த அளவிற்கு அந்த உஷ்ணமானது மக்களை சேதப்படுத்துகிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் கர்த்தராய் ஆண்டவர் நீதியின் சூரியனாய் வருகிறார். என்ன சூரியனாக? நீதியின் சூரியனாக. நீதியின் சூரியன் அப்படின்னாலே அந்த வேர்டில் ஒரு சத்தியம் இருக்கிறது. நீதியின் சூரியன் அப்படின்னா நியாயமானவர்களுக்கு, நீதியாய் நடக்கிறவர்களுக்கு, பரிசுத்தமாய் பயபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு அவர் சூரியனை போல வெளிப்படுகிறாராம். அதனால தான் சொல்கிறார், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அவருடைய நாமத்துக்கு யாரெல்லாம் பயப்படுகிறோமோ அவர்கள் மேல் இந்த சூரியன் உதிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில தேசங்கள் இருக்கிறது, யூரோப் கண்ட்ரியில், அவர்கள் வெயிலையே பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட என்னைக்காவது ஒரு மாதம் தான் வெயிலே அடிக்குமா, மீதி நாள் ஃபுல்லாக மழையும் மேகங்களும் தான். அப்படிப்பட்ட அந்த மக்கள் சூரியனை கண்டால் போதுமா அப்படி சந்தோஷமாய் கைத்தட்டி டான்ஸ் ஆடுவாங்களாம், சூரியன் வந்துட்டுன்னு. அப்படி ஒரு காலம் இருக்கு. ஆனால் நமக்கு சூரியனை கண்டாலே எரிச்சலாக. அதே போல் மழையை கண்டாலும் நமக்கு எரிச்சலாக. நமக்கு எதுவுமே அதிகமாக வந்துடக்கூடாது. வெயில் அடித்தாலும் பிரச்சனை,
மழை பெஞ்சாலும் பிரச்சனை, ஐயோ மழை வந்துருச்சு வேலையை கெடுத்துட்டுன்றோம். ஆனால் சில தேசங்கள் இப்படி சூரியனுக்காய் ஏங்குகிற காலங்கள் உண்டு. ஆனால் இங்கே நமக்கு தேவன் வாக்கு கொடுக்கிற சூரியன் கர்த்தரை குறிக்கிறது. கர்த்தர் யாருடைய குடும்பங்களில் வெளிச்சமாய் பிரசன்னமாய் இறங்கி வருவாராம்? அவருக்கு பயப்படுகிற குடும்பத்திற்கு. அல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் உதிக்கிற அற்புதமான நீதியின் சூரியனாக தேவன் வெளிப்படுவார். இந்த வருடத்தில் இந்த 7வது மாதம் ஜூலை மாதத்தில், ஆண்டவரே என் குடும்பத்தில் நீதி உண்டாயிருக்கட்டும், என் குடும்பத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்வில் உண்டாயிருக்கும் போது ஆண்டவர் பிரசன்னமாய் நம்ம மத்தியில் இறங்கி வருவார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இந்த மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நாமத்துக்கு பயப்படுகிற, உம்முடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற ஜீவியத்தை தாரும் என்று கேளுங்கள். கர்த்தருக்கு யாரெல்லாம் பயப்படுகிறோமோ அவர்கள் மீது ஆண்டவரின் சூரியன் உதிக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? அதை நாம் வருகிற நாளில் தியானிக்கலாம். ஆண்டவருக்கு நாம் பயப்படும் போது அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படியெல்லாம் கிடைக்கிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்றால் கண்டு அஞ்சி நடுங்கி ஓடுவதல்ல. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதாயிருக்கிறது. என் வேதத்தின்படி வாழ்வது தான் அவருக்கு பயப்படுகிற பயம். நம்ம குடும்பங்களில் தெய்வ பயம் வேணும், சபையாரிடத்தில் தெய்வ பயம் வேணும், ஊழியக்காரங்களிடத்தில் தெய்வ பயம் வேணும். தெய்வ பயம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த ஜூலை மாதத்தில் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஜீவிக்கணும். பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வாழும்போது பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவார்கள். பெற்றோர்களாகிய நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளரும்போது பிள்ளைகள் நமக்கு பயப்படுகிற பயத்தில் வளருவார்கள். பெற்றோர்கள் தெய்வ பயம் இல்லாமல் போனால் அந்த பிள்ளைகள் காட்டு மிராண்டிகளாய் மாறிவிடுவார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் தெய்வ பயத்தோடு கூட, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவார்கள். ஏசப்பா அடிப்பாங்க, திருடாத, ஏசப்பா அடிப்பாங்க, ஏசப்பா அது பாவம், நரகத்தில் போட்டுருவாங்க. பிள்ளைகள் தப்பு செய்யும் போதெல்லாம் ஏசப்பா தண்டிப்பாங்க, ஏசப்பா கேட்பாங்க, ஏசப்பா நம்மளை பார்ப்பாங்க. அந்த பய உணர்வை நாம் உண்டாக்குகிறோம். உண்டாக்குறது பெருசு இல்லை. ஒரு கடங்காரம் வந்துட்டான் நம்மளை தேடி, ஒளிஞ்சிக்கிட்டு அம்மா இல்லைன்னு சொல்லு, அம்மா இருக்கிற அம்மா இல்லைன்னு சொல்லு. இதுதான் நம்முடைய பிள்ளைகளை பொய் சொல்ல பயன்படுத்துகிறது. நம்முடைய பிள்ளைகளை பொய் சொல்ல பயன்படுத்து. நிறைய நேரங்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க. சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் அம்மா பீரல் பின்னாடி நிற்காங்க, இல்லைன்னு சொல்ல சொன்னாங்கன்றோம். அல்லேலூயா. ஆமாம், சில இடத்துல அப்படிலாம் நடந்திருக்கு. என்ன இந்த சிட்டக்காரங்க வரும்போது இப்படிலாம் சில பிள்ளைங்க பொய் சொல்ல தெரியாது பிள்ளைங்களுக்கு. உண்மையிலே சொல்கிறேன், சிறு பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. நாம தான் பழக்க வைக்கிறோம். சிறு பிள்ளைகளின் சாட்சி கோர்ட்டில் எடுக்கும், கோர்ட்டில் அப்படியே எடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த பிள்ளைங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது. கிராஸ் கொஸ்டின் கேட்டாலும் அது சொன்னதே தான் சொல்லும், அது கிரியேட்டிவ் பண்ணி சொல்லவே தெரியாது. பொய் சொல்ல தெரியாமல் வாழ்ந்த பிள்ளைகள், பொய் சொல்ல தெரியாமல் வளர்ந்த பிள்ளைகளை பொய் சொல்ல வைக்கிறதே யாருன்னா பெற்றோர்கள் தான். அதனால் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நாம் தெய்வ பயத்தோடு, நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நாம் தேவனை கனம் பண்ணுதல், பிள்ளைகள் மத்தியில் ஆசாரியனை கனம் பண்ணுதல், பிள்ளைகள் மத்தியில் இந்த வேதத்தை நேசித்து நீங்கள் படிக்கிற விதங்கள், பிள்ளைகள் மத்தியில் நாம் ஆராதனைக்கு புறப்படுகிற ஆயத்தங்கள், இவைகளெல்லாம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாக பதியும். பிள்ளைங்க மத்தியில் நாம் காலையில் எழுந்திரிச்சு பைபிளை பயபக்தியாக படிச்சிங்கன்னா பிள்ளைங்க படிக்க ஆரம்பிப்பாங்க. பைபிளை படிக்காமல் வேறு வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்து படிச்சிங்கன்னா பிள்ளைங்கள் அப்படியே படிக்க ஆரம்பிப்பாங்க. படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எதை செய்கிறோமோ அதை பார்த்து பிள்ளைகள் செய்ய பழகுவாங்க. சில குரங்குகள், சில மிருகங்கள்லாம் தாயை பார்த்தே தாவறதுக்கு, நடக்கிறதுக்கு, வேட்டையாடுவதற்கு, நீந்துவதற்கு எல்லாமே கற்றுக்கொள்ளுகிறது. அதுபோல தான். ஆனால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக தெய்வ பயமற்றவர்களாய் வாழ்கிறோம். வாழ்ந்துட்டு பிள்ளைங்க பெரியவளாகும்போது அதை செய், இதை செய், அப்படி செய், அப்படி செய் என்று சில நேரங்களில் சில பெற்றோர்கள்
நல்லா பாவம் செய்வாங்க, வெத்தலை பாக்கு போடுவாங்க, சிகரெட் அடிப்பாங்க, குடிப்பாங்க. பிள்ளைகளை குடிக்காத, சிகரெட்டு பிடிக்காத, குடிக்காத, தப்பு கேட்காது. நாம் நம்ம பிள்ளைகளுக்கு முன்னதாக பயபக்தியாக இருப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த மாதத்தில் உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே.